வெல்கம் டு தவறின் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி இனிமேல் இந்த சேனலில் சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் வரப்போகிறது கிடையாது. என்ன காரணம்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு மைண்டில் என்ன இருந்ததுன்னா, இதை வந்து ஒரு விளாக் மாதிரி எடுக்கலாம், ஜெர்மனி பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இங்கே என்னென்ன நடக்குது, இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட் அதை பற்றிலாம் காட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்பப்போ வந்து மூவி ரிவ்யூஸ், அப்புறம் இந்த டெக் ரிவ்யூஸ் அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ரீசெண்ட் வீக்ஸில் நிறையா வந்து சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் வந்து இந்த சேனலில் வந்து கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக இந்த ரீசெண்ட் வீக்ஸில் நிறைய பேர் வந்து சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அதான் வந்து இனிமேல் இந்த சேனலை வந்து சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதே சமயத்தில் இந்த சினிமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று நடக்கிறது கிடையாது. என் வாழ்க்கையில் ஸ்கூல் படிக்கும் போது பசங்களோட கட்டடிச்சுட்டு படத்துக்கு போகிறதாகட்டும், இந்த இன்ஜினியரிங் படிக்கும் போது அப்போ தான் வந்து இந்த டொரண்ட்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. பல லாங்குவேஜ் படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை பார்க்குறதாகட்டும், இப்போ ஜெர்மனியில் கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12:30 மணிக்கு போய் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதாகட்டும், அந்த க்ரேஸு அந்த என்தூசியாசம் அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து சினிமா மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் யோசிச்சு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, இந்த சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்டை வந்து தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவாரியன் பயாஸ்கோப். உங்களுக்கு இந்த சேனலில் நான் போட்ட ரிவ்யூஸ், சினிமா ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது, ஏன்டா டே ஒரு சேனலில் வச்சே ஒழுங்காக கண்டென்ட் போடல, இல்லை 2 சேனல் ஆரம்பித்து நல்லா தள்ளிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது கேட்குது. பட் ஆனால் வந்து இந்த டைமில் இதுதான் வந்து கரெக்டான டெசிஷன் அப்படிங்கிறது நான் யோசித்து எடுத்திருக்கேன். ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த குருட்டு போன விட்டத்துலேருந்து பாயிற மாதிரி என்னென்ன பண்ணுறேன்னு தெரியும், அப்படி இப்படின்னு கசகசன்னு பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு பாத் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் நாங்கள். ஸோ வந்து இப்போ தான் வந்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் வந்து தனியாக ஒரு சேனலில் போடுறதான் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எனக்கு தோணுச்சு. அதை தான் இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த சேனலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் நான் பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரோன் ரிலேட்டட் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து இந்த சேனலில் வந்து அடுத்த கண்டென்ட்டாக வரப்போகுது. அது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.